இன்னைக்கு எந்த கோர்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவள்ளூர் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான சந்தேகங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த லோன் வாங்குனவங்க, கிரெடிட் கார்டு வாங்குனவங்க, பர்சனல் லோன் வாங்குனவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைய தீர்க்கிறதுக்காகவும், சந்தேகத்த மெயினா தீர்க்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது செக் குடுத்து கடன் வாங்குனா உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவோம்னு சொல்ற தனியார் பேங்க் மற்றும் இவங்க இந்த கந்து வட்டி குடுக்குற குரூப்ஸ் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த பதிவு. இந்த பதிவு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து தெளிவா மக்களுக்கு புரியணுன்றதுக்காகத்தான் கோர்ட்டுக்கே வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நெறைய பேர் சொன்னா கேட்க மாட்றாங்க. சார் செக் குடுத்தா அரெஸ்ட் பண்றாங்க, செக் குடுத்தா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் அத லோன் டிஃபால்டருக்கு ஆனது. லோன் டிஃபால்ட் ஆனவங்க, கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆனவங்க, செக்யூர்டு, அன்செக்யூர்டு இவங்க டிஃபால்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் இந்த சேனல். மத்தவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. உங்களுக்கு இந்த சினிமா சம்மந்தப்பட்ட செய்தியோ வேற எதுவுமே இதுல வரப்போறது கிடையாது. லோன் வாங்குனவங்க மட்டும் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். கடன் வாங்கினா கட்டித்தானே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டான சேனல் இது இல்லை. ஏன்னா நீ சொல்லும் போதே தெரியுது நீங்க கடன் வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு. அதனால கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேர் வாங்கின கடனை கட்டித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அது நம்ம கடன் கொடுத்தவன் யாருன்றதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ கடன் கொடுத்தவங்க எல்லாமே என்டிஎஃப்சியில் இருக்கிற பெரிய பெரிய வெளிநாட்டு முதலாளிகள் தான் கடன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்ககிட்ட இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி கடன் வாங்கினா கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றவங்க டாபிக் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதீங்க. உங்களுக்கு இந்த சேனல் இது கிடையாதுன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பேட் வேர்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் நிறைய போடுறீங்க நம்ம சேனலில். நம்ம சேனல் ஒரு கௌரவமான சேனல். இதில் பேட் கமெண்ட்ஸ் போடுறது அசிங்கமாக திட்டுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபேக் ஐடியா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை அட்வொகேட் இருக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டு ஜெயிலு பெயில் இதெல்லாம் போயிட்டு வந்து டைம் ஆயிரும். பேட் கமெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. முக்கால்வாசி லோனு டிஃபால்ட் ஆனவங்க மட்டும் இந்த சேனலில் பாருங்கள். இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பவுன்ஸ் வந்து நிறைய பேங்க் வந்து உங்களை செக் பவுன்ஸ் பண்ணி உள்ளே போயிடுவோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பணம் வந்து கொடுத்தவங்க கூட உங்களை செக்கில் உள்ள தள்ளிடுவோம் அப்படின்றாங்க. முதல்ல இது இந்த இங்கே பார்த்துங்க, இது திருவள்ளூர் கோர்ட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய செக் பவுன்ஸ் கேஸு ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜூரிஸ்டிக்ஷன். இது பக்கத்தில் நிறைய வீடுகள் நிறைய இந்த கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து எக்கச்சக்கமான என்டிஎஃப்சியில் லோன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்கள வீட்டை லோனை கொடுத்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம் நேரத்தோட. அதனால இங்கே இருக்கிறவங்க சேக்கு கொடுத்து பவுன்ஸ் பண்ணி கேஸ் போடுறோம் அப்படின்னு பயமுறுத்தினா இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் திருவள்ளூர் கோர்ட்டை சொல்கிறேன். திருவள்ளூர் கோர்ட்டில் உள்ளே போனீங்கன்னா முதல்ல வந்து இந்த செக் பவுன்ஸ் கேஸ் எடுத்துக்கிட்டு நேராக பெட்டிஷன் எடுத்து நேராக சிவில் செக்ஷன் தான் போகணும். அங்கே போனாலோ இல்லை கிரிமினல் செக்ஷனில் போய் ஃபைல் பண்ணாலும் 2 செக்ஷன் இருக்குது. 2த்தையும் ஃபைலிங் தான் பண்ணணும். செக்கு கொடுத்தவொடனே இந்தாங்க செக்கு அரெஸ்ட் உடனே பண்ணுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியாது. செக்கு ஒன்று நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா கேஸ் போடுறது இந்த கோர்ட்டில் தான் போட்டாகணும். புரியுதுங்களா? இந்த கோர்ட்டில் வந்து முதல்ல ஃபைலிங் கொடுக்கணும். உடனே செக் எடுத்துகிட்டு வந்து சார் செக் இது இருக்குது சார் எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்கலாம் கேட்க முடியாது. இங்கே வந்தீங்கன்னா முதல்ல ஃபைலிங், அதாவது செக்ஷனுக்குள்ளே போய் முதல்ல ஃபைலிங் தான் பண்ணுவாங்க. இந்த ஃபைலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய ஊரில் வேறு வேறு மாதிரி இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் கேஸ் கேலண்டர் நம்பர்னு போடுவாங்க. சில ஊரில் வந்து கிரிமினல் கேஸ்னு போடுவாங்க. சில ஊரில் கம்ப்ளைண்ட் சவுத்துன்னு போடுவாங்க. சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சின்னு போடுவாங்க. என்ன அர்த்தம்னாக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோர்ட்லேயும் அந்த கேஸுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ கல்கத்தானா கம்ப்ளைண்ட் சவுத்து. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்னாக்கா கேஸ் கேலண்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இது ஒரு நம்பர் போட்டு கையில் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த நம்பருக்கு நம்ம வந்து முதல்ல கொடுத்துருக்க தகவல்கள் சரியா அப்படின்றத செக்ஷனில் போய் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதாவது கோர்ட் எம்ப்ளாயிஸ் உட்காந்து இது கரெக்ட் தானா, இந்த செக்கோட எல்லா ஷரத்தும் அமைஞ்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் டிராஃப்டிங் கரெக்டாக இருக்கா, ப்ரேயர் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் முதல்ல அலோவ் பண்ணுவாங்க பெட்டிஷன். சின்ன தப்பு இருந்தாலும் கட்டை தூக்கி ரிட்டர்ன் போட்டுருவாங்க. திருப்பி யார் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க கட்டை வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அந்த நம்பர் ஆகி சம்மன் போகிறதுக்குள்ள ஒரு 3 மாதம் ஆயிரும். இந்த 3 மாதம் கழிச்சு தான் இந்த நம்பரே வந்து ஆகும். இல்லை நம்பர் முன்னாடி ஆனால் கூட சம்மன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு, ஏன்னா இந்த கோர்ட்டு பெரிய ஜூரிஸ்டிகேஷன் சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய வழக்குகளை தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு நீதிமன்றம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இவங்க இந்த ஜெயிலில் இருக்க அக்யூஸ்டு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாய்தா டேட் கொடுப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அதே கேஸ் பார்த்தீங்கன்னா திருட்டு கேஸு, அதே மாதிரி பிட் பாக்கெட் கேஸு, அப்புறம் 392, 398 இது மாதிரி சம்மந்தப்பட்ட அத்தனை கேஸுகளும் பார்க்கக்கூடிய ஜேஎம் கோர்ட்டுகள் இங்கே தான் இருக்குது. இதை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 1, 2, 3 சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் அந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் போச்சுன்னா சின்ன கீழ் கோர்ட் அதாவது ட்ரையல் கோர்ட்டில் தான் இந்த கேஸு கொடுப்பாங்க. இந்த ட்ரையல் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 138ங்கிற ஃபைலிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த பெரிய ப்ராசஸில் இந்த 138 மட்டும் இல்லாமல் நிறைய வழக்குகள் சம்மந்தப்பட்டது தாக்கல் பண்ணுவாங்க. எதுக்காக இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா உங்களுக்கு
இந்த கேஸ் இங்க வந்து நம்பர் ஆகி சம்மன் போறதுக்கு ஒரு 3 மாசம். அதுக்கப்புறமா வந்து எதிர்த்தரப்பு அவங்க வந்து ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். கூண்டல் ஏத்தி நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சம்மன்ஸே வந்து சர்வ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சம்மன் சர்வ் பண்ணிட்டு எடுப்பாங்க. இப்படிதான் இது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து உங்களுக்கு டேட் போடுவாங்க. உடனே எல்லாம் ஜட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1000க்கும் மேற்பட்ட செக் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அவ்வளோ பேருக்கும் கோர்ட் ஒன்று தான். அரசாங்கத்தில் ஃப்ரீயாக ஒன்று கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓட்டுக்கும் தனியாக ஒன்று கிரிமினல் கேஸுக்கோ இல்லை செக் பவுன்ஸ் கேஸுக்கோ தனியாக ஒன்றும் ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியதில்லை. சாதாரணமாக கட்ட வேண்டிய கட்டணம் தான் இருக்கிறதுனால இந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணக்கூடிய அனைத்து வழக்குகளுமே எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி சேம் தான். இப்போ ஒருத்தர் செக்கு கொடுத்து பணம் வாங்கியிருக்காரு, இல்லை செக்கு வாங்கிட்டு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்ற பட்சத்தில் 2 பேருமே கோர்ட்டுக்கு வந்தால் கூட இங்கே உடனே தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல என்ன கேஸ் விசாரிப்பாங்க. இந்த கோர்ட்டில் ஒரு 5 வருடம் வழக்குகள் நடைபெறுதுன்னா இதுக்கப்புறம் இங்கிருந்து ஜேஎம் கோர்ட்லேருந்து இதே கோர்ட்டில் இருக்கக்கூடிய செஷன்ஸுக்கு இந்த கோர்ட் அப்பீல் ஆகும். ஸோ வாட் இஸ் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்றத நான் உங்களோட பதிவில் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓ செஷன்ஸ் கோர்ட்டோட உனக்கு அப்பீல் அங்கே வந்து இந்த கேஸ் நம்பரை மாற்றி கிரிமினல் அப்பீல்னு போடுவாங்க. ஸோ இங்கே வந்து தண்டனை கொடுத்தாலோ கொடுக்கலனாலோ சிறைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு மேற்பட்ட சிறை தண்டனை மட்டும்தான் உங்களுக்கு சிறைக்கு போகணும். ஸோ செக்கை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்குள்ளே தான் கொடுப்பாங்கன்றதுனால இங்கே அந்த ப்ராசஸ் வந்து செஷன்ஸுக்கு மாறிடும். இப்போ செஷன்ஸில் போயிட்டு இது சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 ஜாமீன் கொடுத்துட்டோம்னா அடுத்த செஷன்ஸுக்கு அப்பீல் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பி எடுத்து அதுக்கப்புறம் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் ட்ரையலுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்கள்லேருந்து ஒரு 5 வருட காலங்கள் முடியும். ஸோ இங்கேவே 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. செக்கு கொடுத்தா அரெஸ்ட் பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து ஓடி போயிருக்கணும், எங்கேயாவது கேஸுக்கு அப்பியர் ஆகாமல் இருந்திருக்கணும். அவங்க பேரில் தான் வாரண்ட் போடுவாங்களே ஒழிய முறையான ஒரு சம்மன் வந்து அதை டேக்கிள் பண்ணோம்னா இந்த திருவள்ளூர் வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த கேஸை ஃபைல் பண்ணி இந்த கேஸ் வந்து இங்கேருந்து ஹைகோர்ட் போகிறதுக்கு 10 வருஷம் ஆகிடும். இந்த 10 வருஷம் கழிச்சு ஹைகோர்ட்டில் வேற ஒரு நாள் பதிவு போடுறேன். அன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் எவ்வளோ நாள் ஆகும்னு போடுறேன். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்கிறேன். ஸோ 25 காலம் எப்படி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அதனால நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், சார் செக் பவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணால் கூட ஒரு ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து வாரண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்க, செக்கு பணம் வாங்கினவர் போயிட்டாரு, கோர்ட்டுக்கே அட்டன் பண்ணலை, வாரண்ட் போட்டிருக்காங்கன்னா கூட உடனடியாக அந்த வாரண்ட் எடுத்து அரெஸ்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. காவல்துறையினே சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேலே ஒரு வாரண்ட் இருக்குது, வக்கீலை வச்சு ரீகால் பண்ணிங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நீங்கள் ஒன்றும் பெரிய தீவிர குற்றத்தை ஒன்றும் பண்ணிடல. உங்களை தேடி வந்து இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் வந்து இந்த பஸ்ஸில் கூட்டின்னு போகிறது, ட்ரெயினில் கூட்டின்னு போகிறது, உங்களை மாதிரி வந்து துரத்துறது பிடிக்கிறது எதுவுமே கிடையாது. இது பாதி சிவில் மேட்ரு. அப்படியே வந்தால் கூட நான் பணத்தை கட்டுறேன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதை செக்கை கொடுத்து அரெஸ்ட் பண்ணுவேன், உடனே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது என்டிஎஃப்சி பேங்க் மிரட்டலாம். அவங்கெல்லாம் சினிமாவில் மட்டுமே கோர்ட்டை பார்த்துருக்குறவங்க. ஸோ அதனால் சினிமாவில் நடக்குதோ அதை கூட சொல்லுவாங்க. நீங்களும் சினிமாவில் தான் கோர்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ சினிமாவில் என்ன நடக்குதோ அதைத்தான் நீங்களும் வந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே வந்து ரீலுக்கும் ரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ரீலுங்கிறது நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் பார்க்குறது 3 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். கோர்ட் சீன் 2 நிமிஷம் தான் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு கோர்ட் சீன் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து கோர்ட்டில் தான் இருப்போம். ஸோ அதனால் அங்கே ஒரு 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நீங்கள் செக்கு கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே போகாதீங்க. செக்கு கேஸ் கொடுத்தாங்கன்னா பணம் வாங்கினவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு 2 பேருக்குமே கொடுக்குற அட்வைஸ் தான் இது. அதாவது அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா செக்கு மட்டும் கொடுத்துவாங்கன்னா அதுக்கு வந்து பணம் கொடுத்தா அது சட்டவிரோதம். ஏன்னு சொல்லுங்கள், இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுக்குறேன், அவருக்கு செக்கை வாங்கி வச்சு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பணம் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய அந்த 4% ஸ்டாம்ப் டியூட்டியை மறைக்கிறதுக்காகவும் அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காகவும் தான் நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க, செக்கு வாங்குறீங்க. அப்போ பணம் கொடுக்கும்போதோ முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அரசாங்கத்துக்கு, தமிழக அரசுக்கு அந்த காசு போய் சேரும். ஆனால் இப்படி திருட்டுத்தனமாக பணம் கொடுத்துட்டு செக்கு வாங்கி வைக்கிறது சட்டவிரோதம். நாளைக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு 20 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா அகாடமிக் இயரில் அந்த பணம் வந்து உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும். ஸோ அந்த பணத்தை நீங்கள் லாஃபுல் என்ஃபோர்ஸபிள் மணின்றதை நீங்கள் கோர்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாது. கேஸு டிஸ்மிஸ் ஆகிடும். நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அப்பீஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு நம்மகிட்ட இருக்குது. அதனால் செக்கு வாங்கி வச்சுட்டு ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு சமூக விரோதி கூட நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, ஒரு நியாயமான ஒரு பணத்தை நீ எப்படி பண்ணணும், ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி கொடு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போ, நீ அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டு, அரசாங்கத்துக்கு சொல்லாமல் மறைமுகமாக கொடுக்குறது அந்த ப்ரோ நோட்டு, இது ப்ராமிசரி நோட்டு, இதெல்லாம் லட்சக்கணக்கில் போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட்டில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து எந்த அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 20,000க்கு மேலே பேமெண்ட் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட நீங்கள் முறைப்படி இசிஎஸ் வாங்கி வச்சுருக்கணும்.
இசிஎஸ்ல சைன் பண்ணி கொடுத்துருந்து அதை இசிஎஸ் பவுன்ஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்டில் நீங்கள் வந்து 2007 ஒரு கேஸ் போட முடியும். அது கூட நியாயமான வழக்கு தான். பட் இந்த செக்கை வாங்கி வச்சுட்டு வட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பணம் கொடுக்கலன்னா செக்கில் ஏகப்பட்ட அமௌண்ட்டை போட்டு ஃபில் பண்ணி பவுன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பயமுறுத்துறது, இதெல்லாம் முழுக்க சட்டவிரோதம். இதை பேசிக்காக வந்து கந்து வட்டிக்காரங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் கூட சொன்னான்னா அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்சால் அந்த கோர்ட்டில் வந்து இந்த இதை போடுங்க. பட் அதனால ஃபைனலாக சொல்லிக்கிற ஒரே விஷயம்தான், இந்த செக்கு கொடுத்து பவுன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து கேஸ் போட்டு உங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம் அப்படின்றவங்களுக்கு சட்டம் தெரியாது. ஒரு அட்வொகேட்டோட அட்வைஸ் கேட்கலாம் வந்திருக்க மாட்டாங்க. சினிமா பார்த்துட்டு வர்றவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சினிமாவில் வர கேரக்டர் மாதிரி செக் பவுன்ஸ், உங்களை அரெஸ்ட் இதெல்லாம் கிடையாது. செக் பவுன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து பாதி கிரிமினல் பாதி சிவில். பணம் கொடுத்தோம்னா செட்டில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கலன்னா ஒரு 20-25 வருஷம் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்தடிக்கும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம்னா இந்த கோர்ட்டெல்லாம் தாண்டி தான் வரணும். இது வந்து ஆரம்பிக்கிற கோர்ட் இங்கே ஜேஎம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. 2வது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகுது, அப்பீலுக்கு போகுது. 3வது வந்து இதுக்கு போகணும், ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த வருஷங்கள் மிஞ்சி போனாக்கா அப்படியே வந்து நீங்கள் டைட் பண்ண முடியாது. 138 கேஸ்லாம் நீங்கள் கோர்ட்டில் போய் டைரக்ஷனை வாங்கி சீக்கிரமாக வந்து கேஸ முடியுங்கன்னு சொல்லிட்டு 482 டைரக்ஷன் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, இந்த மாதிரி வழக்குகள் நிறைய வழக்குகளில் வந்து நார்மல் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நார்மலாக என்ன ப்ரொசீஜரில் சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ண முடியும். எங்களுக்கு பணம் அவசரம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே வந்து தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. அதே போல் உடனே தூக்கிலாம் உள்ளே போட்டுற மாட்டாங்க. முதல்ல விசாரணை, அதுக்கப்புறம் தண்டனையே கொடுத்தாலும் 138 கேஸில் உள்ள போக வேண்டிய வழக்கம் மேக்ஸிமம் இருக்காது. ஒரு வேளை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவார். அப்படி இல்லைனாக்கா எப்போ வேணாலும் தனிநபர் தன்னாவே வந்து கோர்ட்டில் கூட அப்பீர் ஆகிடலாம். அந்த அளவுக்கு தீவிரமான கேஸ் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த செக்கு கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனிமேல்ட்டு செக்கு வாங்கிக்கிட்டு பணம் அதாவது வாங்கினவரோ சொல்கிறேன், ஒரு வார்த்தை மாபத்தில் வச்சிங்க, இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்டிஎஃப்சி பேங்க் தான் அதிகமாக மிரட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா கொடுத்தது பேன் கார்டை நம்பி தான் கொடுத்துருக்கான். மிஞ்சி போனால் அவனால் பண்ண முடிய வேண்டியது ஒரு செக்கை போட்டு பவுன்ஸ் பண்ணுவான். ஆனால் இந்த பண்ண மாட்டான். திருவள்ளூரில் ஒரு லோன் வாங்கினாலோ, இல்லை திருத்தணியில் லோன் வாங்கினாலோ, இல்லை திருநெல்வேலியில் லோன் வாங்கினாலோ சரி, அவன் போடுற இடம் நம்ம வெளிமாநிலத்துக்கு தான் போடுவான். எல்லாம் ஒன்று தான். என்ன எங்களை மாதிரிலாம் இருக்குது, எல்லா இடத்துலையுமே டைப் உண்டு. அதனால் நீங்கள் இங்கே போட்டாலும் ஒன்று தான், இன்றைக்கி நீ கல்கத்தாவில் போட்டாலும் ஒன்று தான். அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 1000 பேர் இருக்காங்க. அதனால் செக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இது ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோங்கிறது திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் விளம்பரமும் எதுவும் கிடையாது. அவேர்னஸ், சட்ட விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சட்ட விழிப்புணர்ச்சி தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி யாராவது உங்களை பயமுறுத்துனாங்கனாக்கா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களோட குறைய கேட்டு தெரிஞ்சு சொல்லி முடிச்சிடும். நன்றி.